ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது 10th தமிழ் இயல் 7க்கான ரீடிங் வீடியோ. இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம். வணக்கம் அண்ணா, எனக்கு நீங்கள் உதவ வேண்டும். சேரலாதன்னு சொல்கிறான் கிளிவளவன். வணக்கம். நீ வந்தாய் என்றாலே தமிழ் இலக்கிய இலக்கண உரையாடலுக்குத்தான் வருவாய். அப்புறம் என்ன உதவி கேட்கிறாய்? ஆமாம் அண்ணே, புறப்பொருள் பற்றிய செய்திகள் அறிய வந்தேன். அகப்பொருள் பற்றி வேண்டாமா? வேண்டாம் அண்ணே. சென்ற திங்களில் தமிழாசிரியர் அகப்பொருள் பற்றி அருமையாக கூறினார். அகப்பொருள் பற்றி நீ புரிந்து கொண்டதை கூறு. அகப்பொருள் அன்பின் ஐந்தினை பற்றியது அண்ணே. மகிழ்ச்சி. புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. புறத்திணைகள் வெட்சி முதலாக 12 வகைப்படும். வெட்சி என்றால் என்ன? மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணிரைகளை, அதாவது மாடுகளை சொத்தாக கருதினர். ஒரு குழுவினரிடமிருந்து மற்றொரு குழுவினர் ஆணிரைகளை கவர்தல் வழக்கமாக இருந்தது. ஆணிரைகளை கவர்ந்து வர வெட்சி பூவினை சூடிக்கொண்டு செல்வர். எனவே ஆணிரை கவர்தல் வெட்சித்திணை எனப்பட்டது. அழகு செடியாக வீட்டு தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகிற சிவந்த நிறமுடைய வெட்சிப்பூ இட்லிப்பூ என்று அழைக்கப்படுகிறது. அழகு. அடுத்த திணை என்ன? கரந்தை திணை. கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மக்கள் மீட்கச் செல்வர். அப்போது கரந்தை பூவை சூடிக்கொள்வர். அதனால் கரந்தை திணை என்று பெயர் பெற்றது. சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடி. நறுமணம் மிக்க இது செம்மை, நீலம், இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்றது. இதனை கொட்டை கரந்தை என்றும் கூறுவர். அடுத்ததாக வஞ்சித்திணை. நாடு சொத்தாக மாறிய காலத்தில் மண்ணை கவர்தல் போராயிற்று. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சி பூவை சூடி போருக்கு செல்வது வஞ்சித்திணை. பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளது வஞ்சி. சேரலாதன். அடுத்தது என்னன்னே? காஞ்சித்திணை. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடல் காஞ்சித்திணை. கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மணமுள்ள காஞ்சி என்பது ஒரு வகை குறுமரம். அப்படியா? அடுத்து நொச்சித்திணை. மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன. கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசனோடு நொச்சி பூவை சூடி போரிடுவது நொச்சித்திணை. மருத நிலத்திற்குரிய நொச்சி கொத்து கொத்தான நீல நிற பூக்கள் கொண்டது. இதில் மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி என பல வகைகள் உள்ளன. நெக்ஸ்ட் ஊழிங்கை திணை. தம்பி மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற ஊழிங்கை பூவை சூடிய தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் ஊழிங்கை திணை. வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடியை ஊழிங்கை கொடி. இதன் சூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை. மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதனை முடக்கத்தான், அதாவது முடக்கொற்றான் என கூறுகின்றனர். இனி என்ன இருக்கு அண்ணே? தும்பை திணை. பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பை திணை. போரிடுகின்ற அரசர்கள் இருவரும் தும்பைப்பூ மாலையே சூடுகிறார்கள். போர்த்திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்கும் நிகழ்வாக ஆணிரை கவர்தல் மேற்கொள்ளப்பட்டது. சிறப்பு, மிகச் சிறப்பு. அடுத்து எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி தும்பை. நெக்ஸ்ட் வாகை திணை. போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகை சூடி மகிழ்வது வாகை திணை. வாகை என்றாலே வெற்றிதானே. மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் வாகைப்பூ. எப்படி முறையாக போர் புரிந்திருக்கிறார்கள். தமிழனின் மாண்பே மாண்பு. பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடான் திணை. பாடு + ஆண் + திணை பாடான் திணை. ஆமாம், போரை மட்டும் சொல்லாது பிற மாண்புகளையும் பாடுகிறது இத்திணை. அருமை அருமை. அடுத்து வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதனவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை. கேட்க கேட்க இனிமை பயக்கிறது. கைக்கிளை என்பது ஒருதலை காமம். அடுத்தது என்ன? பெருந்திணை. இது பொருந்தா காமத்தை குறிக்கிறது. அடடா, எப்படியெல்லாம் திணைகளை வகைப்படுத்துகிறார்கள். மகிழ்ச்சி அண்ணே. நன்றி அண்ணே. மகிழ்ச்சி தம்பி. அவ்வளோதான். இதோட இந்த இயல்கான ரீடிங்